ஹை கைஸ், உங்கள் ஜிஎம் தமிழானிக்கு என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் நகை கடையில் நகை வாங்குறவங்களா, இல்லை உங்கள் ரிலேஷன் யாரும் வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்ன கால்குலேஷன் போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் பார்த்தா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னமோ தங்கம் கொடுக்குறாங்க, நான் வாங்கிட்டு வரேன், வீட்டில் வைக்கிறாங்க, தங்கத்தை வச்சுக்கிறாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா தங்கத்தை பற்றி எப்படி கால்குலேஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சமீபத்தில் ஒரு பில் பர்ச்சேஸ் பண்ணேன். அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிஎம் தமிழ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் நான் தங்கம் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம். அது ஒரு ஆரத்தை பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னென்ன டீட்டெயில் போட்டிருக்காங்க அப்படின்ற பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் நோட்டில் எழுதிக்கலாம். நோட்ஸில் அதுக்கப்புறம் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர எப்படி கால்குலேஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கம் வாங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கோட கோல்டு ரேட்டு, இன்னைக்கோட தங்கத்தை ரேட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9180 ரூபாய் தங்கத்தை ரேட்டு. அப்போ 9180 ரூபா தங்க ரேட்டுன்னா நீங்க நினைக்கலாம், நான் ஒரு ஆரம் எடுக்கிறேன்னா எவ்வளவு வரும்னு கேட்கலாம். அப்போ ஒரு ஆரம் எடுக்கும் போது எவ்வளவு வரும் அப்படின்னீங்கன்னா, ஆரம் மினிமம் ஆரம் ஃபர்ஸ்ட் ஆரம் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஆரம் வெயிட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆரத்தோட வெயிட் 30 கிராம் இருக்கு. 30 கிராம் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல ஸ்டோன் வெயிட், இந்த ஆரத்துல இருந்து அந்த பால்ஸா வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் ஸ்டோன் சொல்லுவாங்க. அந்த ஸ்டோன் வெயிட் ஒரு 6 கிராம் இருக்கு. அப்போ நெட் வெயிட் அப்படின்னா இது கழிச்சு ஸ்டோன் வெயிட் கழிச்சு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 29.6 கிராம். இப்போ நான் இந்த எடுத்துருக்கல, இது எத்தனை பவுன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை பவுனுக்கு டிவைடட் பை 8/29.5 போட்டீங்கன்னா உங்களுக்கு 3.8324. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது 24 போச்சுன்னா 24, 25, 26, 27, 28, 29 5 கிராம் இருக்கு. கிட்டத்தட்ட 6.1 சம்திங் ஏதோ வரும். ஏன்னா இவ்வளவு பவுன் தான் நீங்க வாங்குறீங்க. ஒரு பவுனுக்கு 8 கிராம் ஒரு பவுன். அதனாலதான் ஒரு பவுனோட இது போட்டிருக்காங்க. அப்போ ஒரு பவுன் 8 கிராம். அப்போ இது போட்டாச்சு. இப்போ எப்படி கால்குலேஷன் போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எப்படி கால்குலேஷன் போடுவாங்கன்னா, நெட் வெயிட், இந்த வெயிட் இருக்கு இல்லையா, இந்த வெயிட் இந்த போட்டு பெருக்குவாங்க. ஃபர்ஸ்ட் கோல்டு வெயிட் 29.5 இன்ட்டு 9180 ரூபா ரேட்டு. இது கோல்டு, இது ரேட்டு. இப்போ இதோட வேல்யூவேஷன் இங்க கால்குலேஷன் கீழே போட்டு காட்டுறாங்க. 2,70,810 ரூபாய் இதுவும் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா இந்த ரேட் வரும். இப்போ இது இவ்வளவு கொடுத்தா போதுடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுலதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒன்னொன்னா இன்க்ளூட் பண்ண போறாங்க. அப்போ என்னென்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல தான் நிறைய பேர் வேஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் மேக்கிங் சார்ஜ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு தங்கம் வாங்கும் போது வேஸ்டேஜ்னா என்ன, மேக்கிங் சார்ஜ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருக்கிறோம். அது வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல, இல்ல மேல கார்டுல கொடுக்குறேன், அதுலயும் பாத்துக்கோங்க. இப்போ வேஸ்டேஜ் என்ன, மேக்கிங் சார்ஜ் என்னன்னா, வேஸ்டேஜ்ன்றது இந்த பொருளை உருவாக்கும் போது செய்யக்கூடிய வேலைப்பாடுக்கான செலவுகள் பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ். இந்த பொருளை செய்யக்கூடிய வேலைக்கு மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க. ஒரு சில இடத்துல ரெண்டுமே பிளஸ் பண்ணி ஒரு தோராயமா ஒரு வேஸ்டேஜ் போட்டு வைப்பாங்க. அது என்ன ப்ராஃபிட் அப்படின்றதுல முன்னாடி வீடியோல போட்டிருக்கேன், கண்டிப்பா பாருங்க, அப்பதான் கிளியரிஃபிகேஷன் வரும் எப்படி பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு நான் ஒரு 11% போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டு சேர்த்து தான் சொல்றேன், ரெண்டு சேர்த்து ஒரு 11% போடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இதோட வேல்யூவேஷன் வேல்யூ எவ்வளவு வரும், 29,789 ரூபாய் வரும். அப்போ நம்ம வேஸ்டேஜா சொல்றதுக்கு இது பாத்தீங்கன்னா 29,000 நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்றோம். அப்போ எப்படி போடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அமௌண்ட்டும் இதுவும் டோட்டல் போடுவாங்க. இதுல அடிஷ்னலா பாத்தீங்கன்னா ஸ்டோன் எதனா இருந்துச்சு அப்படின்னா, இதோட ஸ்டோன் இருக்கு இல்லையா, ரியல் ஸ்டோனு, ஜெர்கன் ஸ்டோன், அந்த மாதிரி ஸ்டோனுக்குலாம் ஒரு வேல்யூ போடுவாங்க. பை சான்ஸ் வேல்யூ இருந்தா ஆட் ஆகும், வேல்யூ இல்லைன்னா ஆட் ஆகாது. இப்போ இதுக்கு நம்ம ஸ்டோன் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, அதனால 0 போட்டுக்கலாம். இருந்துச்சுன்னா நீங்க இங்க நீங்க ஆட் பண்ணிக்கணும்.
அப்போ என்னென்ன கால்குலேஷன் வந்து புரிஞ்சா ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு பிளஸ் ரேட் போட்டு இது டோட்டல் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் கொடுத்து ஒரு 11% தான் நாம கண்டுபிடிச்சோம். இது வந்து வேல்யூ போட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் காஸ்ட் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்ஸபிள் வேல்யூ வந்து நம்ம வந்து இங்க போடணும். டாக்ஸபிள் வேல்யூ வந்து எவ்வளவு வருது அப்படி டோட்டல் போட்டு போட்டுக்கலாம். இந்த வேல்யூ வந்து 3,599 வந்து டாக்ஸபிள் வேல்யூ வந்து வருது. இப்போ 3,599 டாக்ஸபிள் வேல்யூகள் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்னு ஒன்று கான்செப்ட் கொடுப்பாங்க. நீங்க ஏன்னா நிறைய பேர் இடத்துல வந்து டிஸ்கவுண்டா கொடுப்பாங்க, நிறைய இடத்துல டிஸ்கவுண்ட் கொடுக்காம இருப்பாங்க. அப்போ பை சான்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வந்து ஒரு 599 வந்து கொடுக்குறாங்க. டோட்டல் வேல்யூ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் இருக்கு. 3 லட்சம் ரூபாய் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது வந்து ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்த்து 1.5 வந்து கோல்டுக்கு வந்து இருக்குது. இதோட ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3% வரும். இதோட வேல்யூ வந்து இப்போ 3 லட்சத்துக்கு வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 9,000 ரூபாய் சம்திங் வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து வருது. இப்போ கிட்டத்தட்ட வந்து 3,09,000 ரூபாய் வந்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வேலையை பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை போட்டு கொடுத்துட்டாங்க இல்லையா, இதை வந்து நாம எப்படி வந்து இந்த அவங்க பில்லில் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பிஏன்னு சொல்லி மொத்தம் பிஓ இல்லை எம்சி மேக்கிங் சார்ஜ்னு சொல்லி ஒன்று போட்டுருவாங்க. இதுல வந்து நீங்க வந்து ஆரத்தோட வேல்யூ 29,780 ரூபா இருக்கு இல்லையா, இதை வந்து எத்தனை பர்சன்டேஜா போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ வந்து 29,789 டிவைட் பை 29.5 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கால்குலேஷனே வந்துடும் 10.99 இப்படி வரும். இப்போ 4 டிஜிட் மேல வந்தா உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப்ல வந்து 11 கன்வெர்ட் ஆயிக்கும். அப்போ வந்து 11% வந்து உங்களுக்கு வந்து வேஸ்டேஜா போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க பில்ல கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல வந்து ஆல்மார்க் சார்ஜ்னு சொல்லிட்டு 50 ரூபா வந்து வாங்கிப்பாங்க. இப்போ ஆல்மார்க் சார்ஜ் 50 ரூபா வாங்குறது எப்படின்னா கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் போட்டிருக்கு. ஆல்மார்க் வந்து கம்பல்சரி ஹெச்ஐடி போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹெச்ஐடி போடுறதுக்கான சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கிக்காங்க. ஒரு சில கடையில வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ்க்காகவே வந்து இது வந்து வாங்க மாட்டாங்க. ஒரு சில இடத்துல வாங்குவாங்க, ஒரு சில இடத்துல வாங்க மாட்டாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ வந்து நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும், நீங்க வாங்குற பில்லு வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து வீடியோ போடுறோம். இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல பத்தி வேற எதனா டவுட், நான் எப்படி வாங்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ரெகுலரா வந்து வேஸ்டேஜ் எப்படி பண்றாங்க, தங்கன என்ன, கேரட்னா என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பழைய தங்கத்தை வந்து எப்படி விற்கணும், எப்படி கரெக்டான முறையில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பற்றி நம்ம வீடியோ வந்து பேச போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.